வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோபிகையினுடைய பாவனையிலே நோன்பு நோற்ற ஆண்டாள் தோழிகளையெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு வருகிறாள். அங்கே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் என்று பல பல பொருள்களை காட்டாள். சங்கங்கள், சால பெரும்பறை, பல்லாண்டிசைப்பார், கோலவிளக்கு, கொடி, விதானம் என்று இத்தனை பொருள்களும் நோன்புக்காகவும் காட்டாள். பிறகு தங்களுக்காக தனியாக செய்ய வேண்டிய அவன் கொடுக்க வேண்டிய சன்மானம், யாம்பெரு சம்மானம் என்று சொல்லி சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம் என்கிற ஆபரணங்கள், அவன் உடுத்து களைந்த பீதக வாடை மற்றும் பால் சோறு மூட நெய் பெய்து என்று இத்தனையும் காட்டாள். இத்தனையும் கேட்டவுடனே கண்ணபிரான், இவ்வளவு கேட்கிறீர்களே, இதையெல்லாம் பெறுவதற்கு உங்களிடத்திலே பெரும் தகுதிகள் இருக்க வேண்டுமே, என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பேற்றை, அதாவது நீ தரக்கூடிய பேற்றை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு தகுதியும் கிடையாது, எங்களிடத்திலே எதுவுமே இல்லை, சாதனம் என்று நாங்கள் எதையுமே அனுஷ்டிக்கவில்லை. ஆனால் எங்களிடத்திலே ஒரு உயர்ந்த சாதனம் இருக்கிறது. என்னவென்றால் நீயேதான் அந்த சாதனம். நீயே எங்களிடத்திலே பிறந்திருக்கிற காலத்திலே நாங்கள் மற்றொரு சாதனத்தை அனுஷ்டிக்க வேண்டிய குறை எங்களுக்கு உண்டோ? ஆயினாலே உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்பதனை முக்கியமாக இந்த 28வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். காலம் சேர்ந்துண்டோம் அறிவொன்னுமில்லாதவாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னுமில்லாத கோவிந்தா நமக்கு எங்களை கவழியாது அறியாத வெள்ளாளவன்பினால் உந்தன்னை திருவேரவம் தேதி அருளானே இறைவானீதாராய் பழையோரம்பாவாய். எங்களிடத்திலே எந்த தகுதியும் இல்லை என்று சொல்ல வந்த அந்த ஆய்ச்சிகள் முதலிலே என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கறவைகள் பின் சென்று என்று நாங்கள் பெரிய மகாச்சாரியர்கள் பின்னாலே போகிறவர்கள் அன்று, ஞானிகள் பின்னாலே போகிறவர்கள் அல்லோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மாட்டினுடைய பின்னாலே போவோம், கறவைகள் பின் சென்று என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன், ஆயர் குலத்துக்கு சேர்ந்த உங்களுக்கு மாட்டின் பின்னாலே போவது உங்களுக்கு உண்டான தர்மம் தானே, ஆகினாலே அதையே சாதனமாக கொண்டால் என்ன என்று சொல்ல, நாங்கள் பொதுவாக மாடுகளின் பின்னாலே போவோம் என்று சொல்லவில்லையே, கறவைகள் பின் சென்று கறக்கின்ற மாடுகள் பின்னாலே போவோமே தவிர நாங்கள் எல்லா மாடுகளையும் நாங்கள் ரட்சிக்க மாட்டோம் என்று சொன்னார்களாம். சரி இருக்கட்டும், அப்படி போகிற இடம் நல்ல புண்ணிய கஷேத்திரமாயிருந்தால் அதையாவது சாதனமாக கொள்ளலாமே என்று சொல்ல, கானம் சேர்ந்து நாங்கள் எங்கே போகிறோம்? வெறும் காட்டுக்குத்தான் போகிறோம், புண்ணிய கஷேத்திரம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன், இருக்கட்டுமே, கானமும் கூட புண்ணிய கஷேத்திரம் தானே, நைமிஷாரண்யம், பிருந்தாரண்யம், பதரியாச்சிராமம் என்று எல்லாம் காடுகளாகத்தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட காடுகளுக்கெல்லாம் செல்லுபவர்கள் அங்கே போய் எம்பெருமானை தொழுகிறார்கள் அல்லது தவம் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? கானம் சேர்ந்து உண்போம் என்று உண்ணுவதற்காக செல்லுகிறோமே தவிர வேறொன்றில்லை. இதை எப்படி சாதனமாக சொல்ல முடியும்? எங்களிடத்திலே எந்த சாதனமும் கிடையாது, நாங்கள் எதையுமே செய்யவில்லை, அதாவது சாஸ்திரத்திலே விதித்தபடி ஒன்றையுமே செய்யவில்லை என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன், அப்படியானால் கேட்கிறான் இவர்களிடத்திலே, அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு கர்மயோகம் இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டேன், உங்களுக்கு ஞான யோகமாவது இருக்கிறதா என்று கேட்டானாம். உடனே சொல்லுகிறார்கள், அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம்
எங்கள் குலத்தை பார், நாங்கள் பிறந்திருக்கின்ற இந்த ஆய்குலத்திலே அறிவுடையவர்கள் இது. ஆகையினாலே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானம் என்பது சிறிதுமில்லாதவர்களான ஆயர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்களாம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலம். ஆக இப்பொழுது எங்களுக்கு கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை என்று சொல்லிவிட்டபடியினாலே பக்தி யோகம் இதனுடைய முடிவிலே கிடைப்பதுதானே பக்தி, அதுவும் இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றால் நீங்கள் கேட்ட வஸ்துவையெல்லாம் நான் எப்படி கொடுப்பது? நீங்கள் கேட்டவற்றையெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களிடத்திலேயும் சில சாதனங்கள் இருக்க வேண்டுமே என்று கேட்க உடனே தெரிவிக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை என்னால் உன்னை, அதாவது நீயே விரும்பி வந்து எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்திருக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேற்றை என்றோ நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதாவது கண்ணபிரானே விரும்பி வந்து இந்த ஆய்குலத்திலே பிறந்திருக்கிறான் அல்லவா, அதுதான் இவர்கள் படைத்த பெரிய பேர், இவர்கள் பெற்றிருக்கிற பேர். ஆஹா, எங்களை பெறுவதற்கு நீ வந்திருக்கிற பொழுது உன்னை பெறுவதற்கு நாங்கள் ஏன் சாதனத்தை அனுஷ்டிக்க வேண்டும்? ஆகையினாலே எங்களிடத்தில் எந்த சாதனமும் இல்லை என்று சொல்லி உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆஹா, புண்ணியானாம் புண்ணியோசௌ என்று சொல்லப்பட்ட புண்ணியமான எம்பெருமான் அவனுக்கே என்றோ நாங்கள் பாலும் சோறுமிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு வேறு புண்ணியம் வேண்டுமோ என்று இவர்கள் அவனையே பார்த்து கேட்டார்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். இருந்தாலும் உங்களிடத்திலேயும் ஏதாவது இருக்க வேண்டாமா என்று கேட்க உடனே அவனை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்க வேண்டிய குறை உனக்கு இல்லையே, எல்லாவற்றாலும் நீ நிறைந்திருப்பவன் ஆகையினாலே எங்களிடத்திலே எதையும் நீ எதிர்பார்க்க வேண்டிய குறை உனக்கு இல்லை என்று அவனை பார்த்து சொன்னார்களாம். உண்மையிலே பார்த்தால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவில்லாத, அறிவு ஒன்று இல்லாத, அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலம் என்று நாங்கள் அறிவொன்றுமில்லாதவர்கள். நீயோ குறையில்லாதவன், குறை ஒன்றில்லாதவன், குறை ஒன்றுமில்லாதவன் என்று நாங்கள் எல்லாவற்றாலும் தாழ்ந்தவர்கள். நீயோ எல்லாவற்றாலும் உயர்ந்தவன். என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய உயர்வை கொண்டு இந்த தாழ்வை நிறைக்கப்பார் என்று மேடான நிலத்தையும் பள்ளத்தையும் நாம் சரிசமமாக ஆக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மேட்டை எடுத்து பள்ளத்திலே நிரப்ப வேண்டியதுதான். அதுபோல உன்னுடைய உயர்வை கொண்டு எங்களுடைய தாழ்வை நிறைத்து விடு என்று அவனையே பார்த்து குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொன்னார்களாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க உந்தன்னோடு உறவு என்றார்கள். ஆனால் அந்த உறவை ஒழித்து விடலாமே என்று கேட்க உந்தன்னோடு உறவு ஒழிக்க ஒழியாது. உண்மையிலே பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கிறதே, அதை ஒழிக்கவே முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. நாமே இல்லை என்று சொன்னாலும் அந்த உறவு இருந்தே தீரும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே உந்தன்னோடுறவு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லிவிட்டு மேலே சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. அறியாதவர்கள் நாங்கள். அறியாதவர்கள் என்றால் ஞானமில்லாதவர்கள். பிள்ளைகளோம் என்றால் பருவத்தாலே சிறியவர்கள். அதற்கு மேலே உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு காரணமாக உந்தன்னை நாங்கள் சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே, உன்னை சிறுபேரிலே நாங்கள் அழைத்து விட்டோம் என்கிறார்கள். உலகத்திலே பொதுவாக சிறுபேர் என்றால் அது என்ன? கொச்சையாக வைத்திருக்கிற சில பேர். ஒருவருக்கு உண்மையாக ஒரு பெயர் இருந்தாலும் எல்லோரும் கூப்பிடுவது வேறொரு பெயராக இருந்தால் அந்த பெயரைத்தான் சிறுபேர் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே அதை நிக் நேம் என்று கூட சொல்லுவதுண்டு. அப்படி நாங்கள் உன்னை சிறு பெயராலே அழைத்து விட்டோம் என்று எங்களிடத்திலே நீ கோபித்துக் கொள்ளாதே, சீறி அருளாதே என்று பிரார்த்திக்கிறார்கள் இவர்கள். உண்மையிலே இங்கே சிறுபேர் என்பது எதை குறிப்பது என்று ஆராய்ச்சி செய்து ஆச்சாரியர்கள் மிகவும் அற்புதமான ஒரு அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். பராத்பரனான பகவான் அந்த மேன்மையெல்லாம் வெறுத்து பரமபதத்திலிருந்து அங்கேந்து மதுரா நகரத்திற்கு வந்தான். அதையும் வெறுத்து இங்கே திருவாய்ப்பாடிக்கு வந்து
தன்னை ஒரு ஆயனாகவே மாற்றிக்கொண்டு இவர்களோடு கலந்து பழகுகிறான். அப்படி பழகுகிற காலத்திலே அவனுடைய மேன்மைக்கு வாச்சகமான சப்தங்கள் நாராயணன் என்றோ உண்டான திருநாமங்கள் அவற்றையெல்லாம் சொன்னால் அதுதான் அவனுக்கு சிறு பேர் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது உயர்ந்த பெயரை இந்த இடத்துல சிறு பேர் என்று காட்டினார்கள். ஏனென்றால் அந்த உயர்ந்த பெயரை அவன் விட்டுவிட்டன்றோ அவன் இங்கே வந்திருக்கிறான். வந்திருக்கிற இடத்திலே அவனுடைய உயர்ந்த பெயரை சொல்லலாமா என்றால் உண்மையிலே அது சொன்னால் அவனுக்கு கோபம்தான் வரும். ஆனால் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் கீழே நாராயணன் மூர்த்தி என்றும் நாட்டத்துழாய்முடி நாராயணன் என்றும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும் ஒரு முறைக்கு 3 முறை நாராயண நாமத்தை சொல்லிவிட்டார்களாம். அதைத்தான் சொல்லுகிறார்கள், உன்னை சிறுபேர் இழைத்தனவும் சீறி அருளாதே. மேலே இவர்கள் கோவிந்தா என்கிற திருநாமத்தையே சொல்லுகின்றபடியினாலே அது அவனுக்கு சிறுபேர் அல்ல என்பது அடுத்த பாசுரத்திலேயும் கோவிந்த நாமம் விளம்பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த அவனை பார்த்து உன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று சொல்லிவிட்டு இறைவாணி தாராய் பறை, எம்பெருமானே நாங்கள் வேண்டிய பறையை நீ எங்களுக்கு தந்தருள வேணும், உன்னால் தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் நீயே என்றோ விரும்பி எங்களுடைய குலத்திலே வந்து நீ பிறந்திருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது உன்னாலும் ஒழித்துக் கொள்ள முடியாத இந்த உறவை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கேட்கின்ற பறையை நீ எங்களுக்கு தந்துதான் தீர வேண்டும் என்று அவனை பார்த்து சொல்லுகிறார்கள். உடனே உங்களுக்கு வேண்டிய பறைதானே இதோ கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்ல அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.